களி கூற பண்ணுகிறார் தூய ஆவி. கேளுங்கள். அரசனுடைய சீற்றத்திற்கு அஞ்சாமல் மோசே எகிப்தை விட்டு வெளியேறினார். அவர் கண்ணுக்கு புலப்படாதவரை கண்ணால் பார்ப்பவர் போன்று உறுதியாயிருந்தார். எபிரேயர் 11:27. தூய ஆவிதான் மோசேக்கு நம்பிக்கையும் எதிர்நோக்கையும் உறுதியையும் தந்தார். தொடக்க கால கிறிஸ்தவர்கள் உண்மையிலே தூய ஆவியை பெற்றிருந்ததால் தான் துன்பம் நிறைந்த போராட்டத்தை மன உறுதியோடு ஏற்றுக்கொண்டனர். இகழ்ச்சிக்கும் வேதனைகளுக்கும் ஆளானார்கள். பிறருடைய துன்பங்களில் பங்கு கொண்டனர். கைதிகளுக்கு பரிவிரக்கம் காட்டினார்கள். எபிரேயர் 10:32-34 வரை. களி கூற பண்ணுகிறார். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது துன்பங்கள் வேதனையின் மத்தியிலும் களி கூறுகிற வாழ்க்கை. இது உள் மன வேதனையை மேற்கொள்ள தூய ஆவியார் கொடுக்கிற களி கூறுதல் ஆகும். பின்பு அவர்கள் திருத்தூதர்களை அழைத்து அவர்களை நைய புடைத்து இயேசுவை பற்றி பேசக்கூடாதென்று கட்டளையிட்டு விடுதலை செய்தனர். இயேசுவின் பெயரை முன்னிட்டு அவமதிப்புக்கு உரியவர்களாக கருதப்பட்டதால் திருத்தூதர்கள் மகிழ்ச்சியாக தலைமை சங்கத்தை விட்டு வெளியே சென்றார்கள். திருத்தூதர் பணி 5:40-41. கொடுமைகளின் மத்தியிலும் திருத்தூதர்கள் இயேசுவுக்காக அவமானப்பட தாங்கள் தகுதியுடையவர்கள் என்று கருதி களி கூர்ந்தனர். இது மனிதரால் செய்யக்கூடாத காரியம். தூய ஆவியின் துணையால் இது சாத்தியமே. நாம் குற்றச்சாட்டு மற்றும் அவதூறுக்குள்ளாகும் போது தூய ஆவி நம்மில் மகிழ்ச்சியை உருவாக்குகிறார். இது வெளி அரங்கமான மகிழ்ச்சி. ஒருமுறை என் மேலதிகாரிகள் என்னை அழைத்து நான் செய்யாத ஒன்றுக்காக என்னை குற்றம் சாட்டினார்கள். திடீரென்று நான் தூய ஆவியின் களி கூர்தலை என்னுள் உணர்ந்தேன். மேலும் பலப்படுத்தப்பட்டேன். இந்த மகிழ்ச்சி உண்மையானது. மானுட மகன் பொருட்டு மக்கள் உங்களை வெறுத்து ஒதுக்கி வைத்து நீங்கள் பொல்லாதவர் என்று இகழ்ந்து தள்ளிவிடும்போது நீங்கள் பேறு பெற்றோர். அந்நாளில் துள்ளி மகிழ்ந்து கொண்டாடுங்கள். ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 இறைத்திருவசனங்கள் 22-23. இயேசு சில காரியத்தில் கட்டளையிடும்போது தூய ஆவியானவர் நம் வாழ்வினிலே அதை செய்வார். அவர் நம்மிலே மகிழ்ச்சி பெருகும்படி செய்வார். அம்மகிழ்ச்சி நம்மை வலுப்படுத்தக்கூடியது, குணப்படுத்தக்கூடியது, விடுதலை செய்யக்கூடியது, உள் மன காயங்களிலிருந்து சுகமாக்கக்கூடியது. பவுலும் பர்னபாவும் சீடர்களை உறுதிப்படுத்தி நம்பிக்கையிலே நிலைத்திருக்க அறிவுரை கூறுகிறார்கள். நாம் பல வேதனைகள் வழியாகவே இறையாட்சிக்கு உட்பட வேண்டும் என்று ஊக்குவித்தார்கள். திருத்தூதர் பணி 14:22. ஆண்டவருக்குள் களி கூறுவதே நம் பலன். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். துன்ப நேரங்களில் ஆண்டவரில் மகிழ்வதே நம் பலன். குற்றச்சாட்டுகளுக்கு நீங்கள் அச்சப்பட தேவையில்லை. நீங்கள் ஆவியானவரோடு நடப்பதால் அவருடைய மகிழ்ச்சி அங்கே இருக்கும். அன்பிலே நடக்க உதவி செய்கிறார். ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்றும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவர்களிடம் அன்பு செலுத்துங்கள். நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 13 இறைத்திருவசனம் 34-35. இயேசு நம்மை அன்பு செய்வது போல நாம் அன்பிலே நடக்க இயேசுவிடம் கட்டளை பெற்றிருக்கிறோம். பிறரிடம் நாம் காட்டும் அன்பை பார்த்து நாம் இயேசுவின் சீடர்கள் என்று மற்றவர்கள் அறிந்து கொள்வர். கடவுள் நம்மிடம் கொண்டுள்ள அன்பை அறிந்துள்ளோம், அதை நம்புகிறோம். கடவுள் அன்பாய் இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவர் கடவுளோடு இணைந்திருக்கிறார்.
கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். 1 யோவான் 4 அதிகாரம் 16 இறை திருவசனம். தொடர்வோமா நண்பர்களே?